அனைவருக்கும் இனிய வணக்கம். +2 ஃபிசிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல் அந்த பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சாப்டரோட பேசிக் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் வரப்போகிற எல்லா விஷயங்கள், நம்ம ஃபிசிக்ஸில் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கான அடிப்படையும் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஃபிசிக்ஸ் வித் ஜேபி அப்படிங்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்லையோ வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் போடலாம். ஸோ என்ன பேச போகிறோம் இன்னைக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம போன கிளாஸில் பேசின மாதிரி ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், மின்னூட்டங்களின் ஓட்டம். எதில்? கண்டக்டரில், கடத்தியில். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் த்ரூ த கண்டக்டர், கடத்தியின் வழியாக மின்னூட்டங்களின் ஓட்டம். குறிப்பாக எது தான் ஓடும் அப்படின்னா எலக்ட்ரான் தான் ஓடும். எந்த எலக்ட்ரான்? ஃப்ரீ எலக்ட்ரான், கட்டுராத எலக்ட்ரான்களின் ஓட்டம். ஸோ இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பேசின விஷயம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட போகிறேன், ஒரு கண்டக்டர் ஒன்றை இமேஜின் பண்ணிக்கிறேன், கடத்தி ஒன்று நான் கற்பனை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி ஒரு கடத்தி எடுத்திருக்கேன். இது ஏ, இது பி, அப்படி பேர் வச்சுருக்கேன். இதில் எலக்ட்ரான் போகுது, அதுவும் ஃப்ரீ எலக்ட்ரான் போகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை எலக்ட்ரான் போகுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நான் Q அப்படிங்கிற எழுத்தால் குறிக்கணும். அது எவ்வளவு நேரத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அது டைம் T அப்படின்னு குறிக்கலாம். அப்போ இந்த Q/Tங்கிறது தான் நம்ம பொறுத்த வரைக்கும் கரண்ட் I, மின்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். Qங்கிறது நம்பர் ஆஃப் சார்ஜஸ், Tங்கிறது டைம். இந்த கண்டக்டர் வழியாக போகுது. நம்பர் ஆஃப் சார்ஜஸ் passes through the conductor in a particular interval of time. So number of charges passes per unit time is current, மின்னோட்டம். இப்போ இதில் என்ன பிரச்சனை சொல்லுவோம் நம்ம, இந்த இடத்துல என்ன நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நான் எடுத்துக்கிட்ட இந்த கண்டக்டரில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது நான் ஒரு குறிப்பிட்ட பரப்பு தான் எடுத்துக்கணும். நான் இப்படி ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு பேரலாக ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டா, இங்கே இந்த இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்போதுமே ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது இந்த மாதிரி ஏரியா சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி தான் சார் ஏரியா சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏரியா நான் பெர்பெண்டிகுலராக சூஸ் பண்ணணும், இப்படி சூஸ் பண்ணணும். இப்படி சூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் இது வழியாக போகிறது மிஸ் ஆகாது. அப்போ எப்போ சாம்பிள் செலக்ட் பண்ணாலும், அதாவது ஏரியா செலக்ட் பண்ணாலும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் நம்ம எடுத்துக்கணும், செங்குத்தான திசையில் தான் எடுத்துக்கணும். இங்கே குழப்பிக்கக்கூடாது. ஸோ சார்ஜ் பெர் யூனிட் டைம், number of charges flows through the conductor of area which is perpendicular in a particular interval of time is known as current. ஒரு கடத்தியின் செங்குத்தான பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்னூட்டத்திற்கும் அதற்கான காலத்திற்கும் இடையேயான தகவு. இங்கே அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ இதுக்கான யூனிட் அப்படின்னு பேசுனீங்கன்னா, இந்த இடத்துல இதோட யூனிட்டு கூலும், இதுக்கான யூனிட்டு செகண்ட். அப்போ இங்கே கரண்ட்டோட யூனிட்டு கூலும் பெர் செகண்ட். சார் ஆனால் நம்ம கூலும் பெர் செகண்ட்லாம் சொல்கிறது இல்லைங்களே சார். அப்போ என்னதான் சார் அதுக்கு அர்த்தம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆம்பியர். ஆம்பியருங்கிற சயின்டிஸ்ட்டை ஆனர் பண்ணுறதுக்காக இப்படி நாம் சொல்கிறோம். ஆம்பியர் தான் அதோட யூனிட்டு. அப்போ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு, ஒரு ஆம்பியர் அப்படிங்கிற விஷயம் 1 கூலும் பெர் 1 செகண்ட். அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பாசஸ் த்ரூ த கண்டக்டர் இன் அ யூனிட் டைம் அப்படின்னா அது 1 ஆம்பியர். ஆம்பியருக்கான ஸ்டேட்மெண்ட். ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக ஒரு வினாடிக்கு செல்லுமானால் அது 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ இந்த இடம் புரிஞ்சுக்கிறீங்களா? நான் இப்போ எக்ஸாக்டாக கரண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டேன், மின்னோட்டத்திற்கான வரையறை சொல்லிட்டேன், அதுக்கான யூனிட் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? I is equal to Q/T. அதுக்கான யூனிட்டு கூலும் பெர் செகண்டு. அதைத்தான் நம்ம ஆம்பியர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை வருது, சார் இப்படி ஒரு கண்டக்டரில் 5 எலக்ட்ரான் சார், 5 எலக்ட்ரான் போய்கிட்டு இருக்கு சார். எவ்வளோ நேரத்துக்கு போகுது? 50 செகண்டுக்கு போகுது. அப்போ கரண்ட் என்ன எனக்கு? I is equal to Q. எத்தனை எலக்ட்ரான்? 5 எலக்ட்ரான். எவ்வளோ நேரத்துக்கு? 50 செகண்டுக்கு. ஸோ இப்போ இதுதான் எனக்கு கரண்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணேன், நான் ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டேன். 0 செகண்டிலிருந்து
50வது செகண்ட் வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணேன், எனக்கு கரண்ட் கிடச்சிச்சு. சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயமும் கூட. இப்போ இந்த டைமை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 0 செகண்ட்லேருந்து 10 செகண்டு, 20 செகண்டு, 30 செகண்டு, 40 செகண்டு, 50 செகண்டுன்னு பிரிச்சுட்டேன். இப்போ நான் காக்கையும் வச்சுக்கிட்டு இது வழியாக போகிற எலக்ட்ரானை கவனிச்சுக்கிட்டே வரேன். 10 செகண்டுக்கு எந்த எலக்ட்ரானும் போல, 20வது செகண்டுக்கு எந்த எலக்ட்ரானும் போல, 30வது செகண்ட்லையும் எந்த எலக்ட்ரானும் போல. இந்த 30லேருந்து 40க்கு 5 எலக்ட்ரானும் போகுது, 40லேருந்து 50க்கு எதுவுமே போல. இப்போ எனக்கு பிரச்சனை புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் டிசைட் பண்ணிக்கிட்ட டைம் 50 செகண்டு தான். ஆனால் எனக்கு இந்த எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறது இந்த கேப்பில் மட்டும்தான் இருக்குது. சார் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல பாருங்களேன். இந்த 30லேருந்து 40 செகண்டில் 2 எலக்ட்ரான் போச்சு. இந்த 10லேருந்து 20 செகண்டுக்குள்ளார ஒரு 3 எலக்ட்ரான் போயிடுச்சு. இப்போ நான் கரண்ட்டுன்னு எதை சொல்கிறது? இந்த 0வை சொல்கிறதா, இந்த 3ன்னு சொல்கிறதா, இந்த 0வை வச்சு சொல்கிறதா, இந்த 2 எலக்ட்ரானை வச்சு சொல்கிறதா, இந்த 0வை வச்சு சொல்கிறதா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் என்ன செஞ்சிடலாம்? சராசரி மின்னோட்டம் ஐ ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லிடலாம். அதுவும் அதே தான், Q/T தான். என்ன? இந்த கரண்ட்டு, இந்த சார்ஜ், அந்த டைமு, இந்த சார்ஜ், அந்த டைமு, இதுக்கெல்லாம் ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் கரண்ட்டு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ சராசரி மின்னோட்டம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் தேவை தான். அதுக்கும் வேற ஏதோ யூனிட்லாம் நினச்சிக்க வேணாம், அதுக்கும் ஆம்பியர் தான். சார் இப்போ அடுத்த பிரச்சனை, இதுலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு வரும். இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு எனக்கு? 0 டைமு செகண்டு, 10 செகண்டு, 20 செகண்டு, 30 செகண்டு, 40 செகண்டு, 50 செகண்டில் எனக்கு இந்த 5 எலக்ட்ரானும் 10லேருந்து 20க்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிறேனே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ எனக்கு இந்த 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் நான் அப்சர்வ் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த எலக்ட்ரான் 5 எலக்ட்ரானுமே 11வது செகண்ட்லேயே கிராஸ் பண்ணிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நான் மானிட்டர் பண்ணும்போது 5 எலக்ட்ரான் அதுக்குள்ளே போச்சு தான். ஆனால் அந்த 5 எலக்ட்ரானும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுனா அந்த 11 அப்படிங்கிற செகண்ட் வரும்போது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை ஜென்ரலாக கரண்ட் கண்டுபிடிக்கலாமா? தேவையான ஜென்ரல் நான் 0லேருந்து 50 செகண்ட் பார்த்தேன் சார், அப்போ எனக்கு கரண்ட் வேணும், மொத்தம் 5 எலக்ட்ரான் 50 செகண்டு, அது வேறு ஆன்சர். இல்லை சார் 10லேருந்து 20க்கு எவ்வளோ போச்சு, 20லேருந்து 30 எவ்வளோ போச்சு, 30லேருந்து 40 எவ்வளோ போச்சு, இங்கே சார்ஜ், டைமு, மின்னூட்டம், காலம், மின்னூட்டம், காலம், இது 3 கரண்ட் கண்டுபிடிச்சி 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா அது எனக்கு சராசரி. அது சில இடத்துல தேவைப்படும். ஆனால் இப்போ நான் பேசுகிறது அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில், அந்த கன நேரத்தில் எனக்கு எவ்வளவு கரண்ட்டு அப்படின்னு பேசணும். அப்படி பேசுனா ஐ அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டன்ட்டில் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ. கொஞ்சூண்டு மின்னூட்டம் தான் போயிருக்கோம், கொஞ்ச நேரத்தில் போயிருக்கோம். இங்கே நேரங்கிறது லிமிட் டிடி டென்ஸ் டு 0. நான் 2 செகண்ட் 3 செகண்ட்லாம் சொல்ல, அரை செகண்ட் சொல்ல, 0.2 செகண்ட் சொல்ல, 0.3 செகண்ட் சொல்ல, டைம் இன்டர்வலே எவ்வளோன்னு சொல்லிடுறேன், 0ன்னு சொல்லிடுறேன். டென்ஸ் டு 0, அது 0வுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும்போது அப்படி எடுத்தா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், கன நேர மின்னோட்டம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு யூனிட்டும் கூலும் பெர் செகண்ட் தான், தட் இஸ் ஆம்பியர். ஸோ அப்போ ஆவரேஜ் சராசரி மின்னோட்டம் அப்படின்னு ஒன்றை பற்றி பேசி ஆகணும், இன்ஸ்டன்டேனியஸ்னு ஒன்றை பற்றி பேசி ஆகணும், ஜென்ரலாக கரண்ட்டுன்னு ஒன்று பேசணும். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், ஆனால் ஆன்சர் வேறு வேறு வரும். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகே சார், அப்போ கரண்ட்டுங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருச்சு சார். இப்போ நான் என்ன செஞ்சிட போகிறேன், ஒரு சர்க்கியூட் ஒன்று எடுத்துக்க போகிறேன். சர்க்கியூட்னா ஒரு பேட்டரி, ஒரு கீ, இதில் ஒரு பல்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் சர்க்கியூட். மின் சுற்று அழகாக இருக்கான்னு பாருங்கள், போட்டிருக்கேனா? இது பேட்டரி, ப்ளஸ்ஸு மைனஸு, கீ, இது பல்பு, இப்படி எடுத்துருக்கேன். இப்போ இது வழியாக எலக்ட்ரான் ஓடுமா? சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன்னா, சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே ஆன் பண்ணிட்டேன்னா இது வழியாக எனக்கு எலக்ட்ரான் ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா எவ்வளவு கரண்ட் இப்போ இங்கே போகும் அப்படின்னு நான் பேச போகிறேன். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் போகும், எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பேச போகிறேன். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஒரு பேட்டரிக்குள்ளார டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜில் இருந்து பொட்டன்ஷியல்ல இருந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் மறந்துடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேட்டரிக்குள்ளார கரண்டோட டைரக்ஷன், மின்னோட்டத்தின் திசை நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பேட்டரிக்கு உள்ளார. அப்ப வெளியில அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அப்ப என்னவாகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இன்சைட் அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அவுட் சைடு அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்ப எலக்ட்ரானின் திசை அப்படின்னா, எலக்ட்ரானின் திசை அப்படிங்கிறது எப்படி இருக்கோ, இப்படி இருந்துச்சுன்னா கரண்டோட திசை, மின்னோட்டத்தின் திசை அதுக்கு எதிர் திசையில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கரண்டோட டைரக்ஷன்ங்கிறது, டைரக்ஷன் ஆஃப் ஐங்கிறது ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் இ. எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசை. இது முக்கியமானது. இல்லை சார், இதை நான் வேற மாதிரியே சொல்லணும் சார் அப்படின்னா நான் எப்படி சொல்லலாம்? ஆர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவ் சார்ஜோட திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்லலாம் சார். அப்ப மின்னோட்டத்துக்கு திசை இருக்கு. எப்படி இருக்கு? எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசையில இருக்கும். இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன்லயே இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ இது பாசிட்டிவோட டைரக்ஷன், அதே டைரக்ஷன்ல கரண்டோட டைரக்ஷன் எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசை அப்படின்னு சொல்லணும் சார். இப்போ கரண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டுங்களா? என்ன டைரக்ஷன் இருக்கு? ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை சொல்ல போறேன். ஸ்கேலர் வெக்டர் அப்படின்னு நீங்க 2 படிச்சிருக்கீங்க. இந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க, திசை, அது ஸ்கேலருக்கு இல்லை, வெக்டருக்கு உண்டு. மேக்னிடியூட் இருக்கு பாருங்க, எண் மதிப்பு, அது ஸ்கேலருக்கு உண்டு, வெக்டருக்கு உண்டு. ரெண்டுமே உண்டு. அப்ப வெக்டர்னா டைரக்ஷனும் உண்டு, மேக்னிடியூடும் உண்டு. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தானுங்களே. சரி சார், இப்போ எதுக்கு சார் இதை சொன்னீங்க? இப்போ கரண்ட் 4 ஆம்பியர் கரண்ட்டு, மேக்னிடியூடு உண்டா? எண் மதிப்பு உண்டா? மேக்னிடியூடு உண்டு. கரண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டா? திசை உண்டா? ஆமாம் சார், இப்போ தானே சொன்னீங்க திசை உண்டு. அப்போ இது ஸ்கேலரா வெக்டரா அப்படின்னு சந்தேகம் வரும். நாம் டைரக்ஷனும் இருந்து எண் மதிப்பும் இருந்தால் அதை வெக்டார்னு நினைப்போம். ஆனால் அது வெக்டர் கிடையாது, அது ஸ்கேலர் குவான்டிட்டி. மறந்துடவே கூடாது. இந்த கரண்ட், மின்னோட்டம்ங்கிறதுக்கு திசை உண்டா? உண்டு. ஆனால் அது என்னது? ஸ்கேலர் குவான்டிட்டி. ஏன் சார் திடீர்னு இப்போ குழப்பிட்டு இருக்கீங்க? டைரக்ஷன் உண்டு, ஆனால் ஏன் ஸ்கேலர்னு சொல்கிறீங்க? சார் உதாரணத்துக்கு நான் ஒரு கண்டக்டர் எடுத்துருக்கேன் சார், கடத்தி. இப்படி ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டேன் சார், இப்படி ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டேன் சார், இப்படி ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டேன் சார், இப்படி ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டேன் சார். இப்படி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏபி ஏபி இப்படி பேரும் வச்சுருக்கேன், ஏபி இப்படி வச்சுருக்கேன். ஒரு கடத்தியும் ஒரு திசையில் இருக்குது. இப்போ இதிலெல்லாம் நான் எலக்ட்ரான் ஃப்ளோ போடுறேன் பாருங்களேன். இது எலக்ட்ரானோட டைரக்ஷன், ஓகேங்களா? இது எலக்ட்ரானோட டைரக்ஷன், இது எலக்ட்ரானோட டைரக்ஷன், இது எலக்ட்ரானோட டைரக்ஷன். இப்போ நான் மஞ்சள் கலரில் போட்டுக்கிறது பூரா எலக்ட்ரானின் திசை போட்டேன். இப்போ எனக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் போடணும், மின்னோட்டத்தின் திசை போடணும். அப்போ எப்படி போடணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இதில் எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசை, எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசை, எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசை, எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசை. இங்கே எங்கேயாவது நான் கிழக்க போச்சு, மேற்க போச்சு, தெற்க போச்சுன்னு சொன்னேன்னு பாருங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. எல்லாமே என்னதான் சொல்கிறேன்? எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கடத்தி எப்படி இருந்தாலும் கரண்ட்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், டுவர்ட்ஸ் நார்த், டுவர்ட்ஸ் சவுத் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். அப்போ கண்டக்டர் எப்படி இருந்தாலும் நீங்கள் வேற வேற டைரக்ஷன் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த டைரக்ஷனை கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன், மின்னோட்டத்தின் மரபு திசை அப்படின்னு சொல்றாங்க. மின்னோட்டத்தின் மரபு திசையை தவிர அது உண்மையான திசை இல்லை.
அதனால இந்த இடத்துல கரண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டான்னா ஆமாம் உண்டு, அது கன்வென்ஷனல், அது மரபுன்னு சொல்லணும். அப்போ கரண்ட்டுங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி தான், அது வெக்டார் இல்லை. அவ்வளோதான் சார். ஸோ அப்போ கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக கரண்ட் மின்னோட்டம், ஆவரேஜ் சராசரி மின்னோட்டம், அதுக்கப்புறமா இன்ஸ்டன்டேனியஸ் கனநேர மின்னோட்டம் சொல்லணும், அதுக்கு டைரக்ஷன் உண்டா இல்லையான்னு சொல்லணும், அதோட டைரக்ஷன் சொல்லணும், அது ஸ்கேலார்னு சொல்லணும். ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி எல்லா பகுதிக்குள்ளாரையுமே நம்ம போக முடியும். புரியும் நம்புகிறேன். தொடர்ந்து ஃபிசிக்ஸ் வித் ஜேபி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகிடும். தொடர்ந்து பாருங்கள். பைலிங்குவல் தான் யூஸ் பண்ணுறோம். கான்செப்டை இன்டெப்த் போய் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.